Hi, hello, vanakkam. This is Rose. Welcome to Rose Tamil Beauty channel. So, இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல இருக்க ஹேர் எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். அதான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். And என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லாக்டவுன்ல வந்து நம்ம நிறைய பார்லருக்கு எங்கேயும் போக முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கண்டிப்பா வெளியே போக முடியாது. அதனால வீட்ல வந்து நம்மளே வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்க முடியெல்லாம் நல்லா நீட்டா வந்து க்ளீன் பண்ணலாம். And ஐப்ரோ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஷேப்பா வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பர் வேல பண்ணாதான் நம்மளோட ஸ்கின் வந்து இரிட்டேஷனோ இல்லை டேமேஜ் ஆகாம நம்ம வந்து ஹேர் ரிமூவ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் வந்து சேஃபா இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்டி வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், அழுக்கெல்லாம் எடுக்கணும். அதுக்காக வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு அந்த முடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விதமான ப்ரெப்பிங் கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து டெர்மாவா ஹெட்ரா கிளென்சர் எடுத்து என்னோட ஃபேஸில் நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி அதை நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து இரிட்டேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அட் த சேம் டைம் அந்த முடி வந்து ஈஸியாக வர்றதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்கள் மாய்ஸ்சரைசர் இல்லாமல் டேரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. எப்படின்னா சில பேருக்கு அந்த ஒரு மாதிரி ரெட் ஆகும், இல்லை பேட்சி ஆகும், பிளாக் ஆகும், இந்த மாதிரி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், மாய்ஸ்சரைசர் வந்து நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா லேயர் அப்ளை பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2-3 கோட் வந்து நிறையவே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட காதுகிட்ட நான் ஒட்டிலாம் முடி எடுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதனால் எனக்கு எவ்வளோ போதுமோ அவ்வளோ மட்டும் தான் நான் எடுக்கிறேன். ஸோ ரேசர் வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கிறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய ரேசர் பார்த்தீங்கன்னா ட்விங்கிள். ஸோ இது வந்து உங்களுக்கு பர்பிள் சைட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை எடுத்து நான் நல்லா என்ன பண்ணுறேன், மேலேருந்து கீழே நோக்கி நான் வந்து நல்லா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட முடியை வந்து அப்படியே வந்து அதில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படின்னா லைட்டாக பண்ணணும். நம்ம கொஞ்சம் கரெக்டாக டைரெக்ஷன் பிடிக்கல அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கின் கட் ஆனால் போகுதான் சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் அங்கே ரெட் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் அது ஆறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால எப்பவுமே வந்து கொஞ்சம் மெதுவாகவே ட்ரை பண்ணலாம் வீட்டில் இருக்கனால. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு நல்லா எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம்னா இப்போ இந்த கணத்துலையும் எடுக்கிறேன். இந்த கணத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் எடுத்துட்டேன். எனக்கு வந்து காது ஒட்டி பிடிக்காது, அதனால கொஞ்சம் தள்ளியே வச்சு எடுக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஓரளவுக்கு எவ்வளோ முடி வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃபேஸில் வந்து முடி ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லிப்பு சுற்றி வந்து எடுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஸ்கின் கேரில் ஓரளவுக்கு எடுத்துட்டேன். அவ்வளோவா இல்லை இப்போ முடி இருந்தாலும் லைட்டாக இன்கேஸ் வந்து க்ரோத் ஆயிருந்துச்சுன்னா அதனால் அதுவும் கொஞ்சம் எடுத்துடலாம். ஸோ இப்படி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோர்ஹெட்லேயே எடுக்கலாம். ஸோ ஃபோர்ஹெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த சார்கோல் மாஸ்க் ஒரு யூஸ் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அந்த ஸ்ட்ரிப் வந்து எடுக்கும்போது அதுலேயே ஓரளவுக்கு குட்டி முடிலாம் வந்துடும். அதனால் என்னென்னா எனக்கு ஃபோர்ஹெட்டில் ரொம்ப இல்லை. இப்போ என் மெயின் டாஸ்க் என்னென்னா என்னோடய ஐப்ரோ தான். ஏன்னா ஐப்ரோ வந்து நான் சீரியஸாக இது வரைக்கும் நான் வந்து ரேசர் பண்ணதே கிடையாது. நான் எப்போவுமே பார்லரில் தான் எடுப்பேன். அது என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்க மட்டும் தான் எடுப்பாங்க. நான் வந்து அது ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ரிஸ்க் எடுத்து அது ஒரு சைடு கட் ஆகி எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் எடுக்க மாட்டேன். பட் இப்போ வந்து கம்ப்ளீட் லாக்டவுன்னால ஒரு வழியே இல்லை. சரி நான் லைட்டாக நான் எடுக்க ரொம்ப டீப்பாலாம் எடுக்கலை. ஏன்னா எனக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறது பிடிக்கும். அதனால நான் ரொம்ப ஒட்டாக எடுக்கலை. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி நல்லா மேலே இருக்க முடியும் ஓரளவுக்கு ரேசராலேயே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு ரேசர் டச் பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் நான் அது ட்ரை பண்ணவே இல்லை. நான் டேரெக்டாக வந்து பிளக்கராலேயே நான் எடுத்துக்கிறேன். ஸோ பிளக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், வலிக்காது. நீங்கள் ஸ்கின் டச் பண்ணாமல் வெறும் முடியை மட்டும் பிடிச்சி எடுத்திங்கன்னா வலிக்காது. ஸோ கீழே வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்கெல்லாம் எக்ஸஸாக இருக்கோ ஒரு முடி இருக்கோ அதெல்லாம் நான் நீட்டாக வந்து பிளக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது மாதிரி இந்த ஐப்ரோலையும் பண்ணிடலாம். அண்ட் இனி இதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து நல்லா ஒரு கோம் பண்ணிவிட்டு, இப்போ ஏதோ ஸ்பூலி இருக்கும்ல அதை வச்சு நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சீசரால் நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு என்னோட ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப்பாக இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் வந்து நம்ம அகெயின் வந்து நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா முடி அங்கங்கே கிடக்கும் இல்லையா ஃபேஸில், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அகெயின் வந்து டெர்மாவோ கிளென்சர் எடுத்து நான் நல்லா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிளென்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இனி அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம டோனிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா நம்ம முடியெல்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ஃபேஸ் வந்து கொஞ்சம் இரிட்டேஷன்லாம் இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காக அட் த சேம் டைம் போர்ஸும் க்ளோஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் வந்து ஹெல்ப்ஸ் குட்னஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆலோவேரா ஹைரோலானிக் ஆசிட். ஸோ மெயின் வந்து இதுன்னா ஹைட்ரேட்டிங் டோனர். ஸோ அதனால் இது எடுத்துருக்கேன். இதில் ஹைரோலானிக் ஆசிட் இருக்கனால கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சொல்ல வேண்டாம், ஹைட்ரேட்டாக வச்சுக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அந்த அலோவேரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூத் அண்ட் காம்ஸ் வந்து கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால் இது ஸ்பெஷலி இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சீரம் வந்து பார்த்திங்கன்னா டெம்டாக்ல இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கின் ரேடியன்ட் ஃபேஸ் சீரம். ஸோ எனக்கு வந்து ஸ்கின் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இல்லை, எனக்கு வந்து ரேடியன்ட் லுக் தான் பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப ட்ரையாக மேட்டாக பிடிக்காது. ஓவரால் ஃபேஸில் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சீரம் வந்து நல்லா ரேடியன்ட் லுக் இருக்கும். அண்ட் எனக்கு இந்த டெம்டாக் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும். என்னை வந்து அதில் மோஸ்ட்லி இன்க்ரீடியன்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே ரிப்பேர் பண்ணுறதுக்கு அண்ட் அதில் என்ன போட்டிருக்கோ அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே கொடுக்கும். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் நியூட்ரிடம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஸோ அவ்வளோ நான் வந்து என்னோட ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு அதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம முடி தானே எடுக்கிறோம், இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு பிளேடு இல்லையா, நம்ம ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக அது இரிட்டேட் பண்ணும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா எடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பேட்சி ஆகும், இல்லைனா வந்து இந்த ஸ்கின் நிறைய பேருக்கு டேமேஜ் ஆகுதுல்ல, அந்த மாதிரி ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாமல் இருக்கணும். அதனால் இந்த ஸ்டெப்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்டாக்லது சன் ப்ரொடெக்ஷன் ஜெல் க்ரீம் SPF 50 இருக்குது. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் க்ரீம். இதை நான் எனக்கு ரொம்ப பர்சனலி இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் யோசிச்சு சரி இதுலேயே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸிலி பிளெண்ட் ஆகும். அந்த ஒரு ஒயிட்டுங்கிற ஃபீல் இருக்காது, க்ரீஸியாக இருக்காது, ஆயிலியாக இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிப்புக்கு வந்து NYBைக்குள்ள ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லிப் பிளம்பர். அதாவது எப்படின்னா உங்கள் லிப்பை வந்து நல்லா இன்ஸ்டன்ட்லி வந்து பிளம்பாக காட்டும். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களோட லிப் வந்து சாப்டாக இருக்குது இல்லைனா ரொம்ப கிராக்டாக இருக்குது அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட்லி உங்களோட அந்த லிப்பை வந்து அது ரொம்ப ஒர்க் பண்ணும். அதே சேம் டைம் லிப்பு வந்து ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பிளம்பாக காட்டும். ஸோ அதனால் இதையும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து முடிச்சாச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஓரளவுக்கு ஃபேஸில் வந்து நல்ல ஒரு க்ளோ இருக்குது. அண்ட் முடிய ஓரளவுக்கு நீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில் வந்து கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரில் வந்து அப்பப்போ வந்து பர்பிள் சைட்டில் ஆஃபர் போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் ஆஃபர் டைமில் நீங்கள் இதெல்லாம் அவைல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் guys, இன்னைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye.